السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الوالي المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 135 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 136வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இதை பார்த்து முழு பலனையும் நாம் அடைவோம். ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாம் மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் முதல் பாடம் தாயிஃபத்தும் மின் அஹ்காமில் லமீரி, லமீருடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது லமீருடைய சட்டங்களை சுருக்கமாக கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். எப்பொழுது முஸ்தத்திர் மறைப்பது, லமீரை மறைப்பது ஃபேலில் அவசியம், எப்பொழுது ஆகும் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக கண்டோம். அதே போல் எப்பொழுது லாஹிரான இஸ்மை வெளியே கொண்டு வருவது ஜாயிஸோ அந்த இடத்தில் நாம் லமீரை மறைப்பதும் வெளியே கொண்டு வருவதும் ஜாயிஸ் என்பது பார்த்தோம். அதே போல எங்கே வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த நஹ்னு அன போன்ற லமீர்களில் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது அல்லவா. அதே போல எங்கே எல்லாம் வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த இடங்களில் எல்லாம் என்ன செய்ய முடியாது, லமீரை கண்டிப்பாக மறைப்பது அவசியம் என்றும், அதே போல சில இடங்களில் கொண்டு வர முடியும் ஆனால் அரபியர்கள் கொண்டு வரவில்லை, அதனால் நாமும் கொண்டு வரக்கூடாது என்று மூன்றாவது வகை. இது 3 வகையும் நாம் பார்த்தோம். ஆகவே இதனுடைய பாடங்களை தான் என்ன செய்ய போகிறோம், பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். நாம் பாடத்தில் படித்த அந்த 3 வகை கண்டிப்பாக மறைப்பது, அரபியர்கள் மறைக்கவில்லை அதனால் நாமும் அரபியர்கள் வெளியே கொண்டு வரவில்லை அதனால் நாமும் வெளியே கொண்டு வரக்கூடாது, அதே போல ஜாயிஸாக மறைப்பது என 3 வகையை பார்த்தோம். அதற்கான பயிற்சிகளை இப்பொழுது வாருங்கள் தொடர்ந்து காண்போம். அல்லாஹு தாலா பயிற்சிகளின் மூலம் நமக்கு முழு விளக்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன். பயிற்சி 3. பயிற்சி 3 பாருங்கள். حول النعوت السببية في الجمل الآتية إلى جمل وصفية. பின்வரும் வாசகங்களிலே காரணத்தை சார்ந்த வர்ணிப்புகளை திருப்பு. இலா ஜுமலின் வஸ்வியத்தின், தன்மையை சார்ந்த வாசகங்களின் பக்கம் திருப்பு. சும்ம பிறகு பையின் நௌஅ இஸ்திதாரில் லமீரி, லமீரோட மறைவதின் வகையை நீ என்ன செய் விளக்கு. மௌகிஅஹு மினல் இராபி, இராபிலிருந்து அந்த லமீருடைய இடத்தையும் நீ என்ன செய் விளக்கு. என்ன சொல்றாங்க, கீழே சிஃபத்துகள் வந்திருக்கிறது, அது காரணமாக வந்துள்ளது அந்த சிஃபத்துகள், சரியா. அது நம்ம என்ன செய்யணும், காரணமாக வரக்கூடிய வஸ்ஃபுகளை அது ஒரு காரணமான வஸ்ஃபுகளாக இல்லாமல் அது ஒரு வஸ்ஃபான ஒரு வாசகமாவே நம்ம அமைக்க வேண்டும், சரியா. உதாரணம் நம்ம கீழே பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும். பாடத்தை சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொல்லி கூட நம்ம என்ன செய்வோம், இந்த கொஸ்டினை பற்றி நம்ம விளக்குவோம். பாருங்க, கீழே பாருங்க. இதற்கான காரணம் அது நம்ம மாத்தணும். வஸ்ஃபியான சிஃபத்தா ஜும்லாவாக மாத்தி விட்டு ஒன்னு என்ன செய்ய சொன்னாங்க, அதோட லமீர் கேட்டாங்க, அப்படிதானே. அதுல உள்ள லமீருடைய வகை, மறைப்பதின் வகையை கேட்டாங்களா, அதையும் நம்ம கீழே பார்ப்போம். பாருங்க, இங்க ரக்கித்து பஹரன் இங்க மாத்தியே கொடுத்திருக்காங்க. மேல பாருங்க, அந்த வாசகத்தோடைய அர்த்தம் வைத்து விட்டு கீழே நம்ம அர்த்தம் வைத்தால் மிகவும் இலகுவாக இருக்கும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1வது ரக்கிப்து பஹரன், நான் என்ன செய்தேன், கடலில் நான் பயணித்தேன். என்ன அர்த்தம், கடலில் நான் பயணித்தேன். முத்தலாத்திமத்தன் அம்வாஜுஹு, இங்க கொடுத்திருக்காங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, முத்தலாத்திமத்தன் அம்வாஜுஹு, அந்த கடலுடைய அலைகள் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்கும் நிலையில் கடலில் நான் என்ன செய்தேன், பயணித்தேன்.
ஓகேவா? அடுத்து பாருங்க ரெண்டாவது. லா தஅமல் அமலன், ஒரு வேலையை நீ செய்யாதே. மகூஃபத்தன் ஆகிபத்துஹு, அந்த வேலையின் முடிவு பயமாக்கப்பட்டதாக அஞ்சப்பட்டதாக இருக்குமே அத்தகைய ஒரு வேலையை நீ செய்யாதே. சரியா? மூன்றாவது, ரஐத்து ஹைவானன் லஹ்மன் ஜிஸ்முஹு, ஒரு மிருகத்தை நான் கண்டேன், அந்த மிருகத்தின் உடல் பருமனானதாக இருக்குமே அத்தகைய ஒரு மிருகத்தை நான் கண்டேன். 4, அசர்து அலா கிதாபின் மக்தூஇன் நதீருஹு, நாலாவது என்ன சொன்னாங்க? ஒரு புத்தகத்தின் மீது. இப்ப நான் கண்டெடுத்தேன், நான் கண்டெடுத்தேன் ஒரு புத்தகத்தின் மீது. மக்தூஇன் நதீருஹு, அந்த புத்தகத்திற்கு என்னது இணையானது துண்டிக்கப்பட்டது. அந்த புத்தகத்திற்கு இணையானது துண்டிக்கப்பட்டதே படக்கூடியதாக இருக்கிறதே அத்தகைய ஒரு புத்தகத்தின் மீது நான் கண்டெடுத்தேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புத்தகம் அதுக்கு நிகரானது ஒண்ணு இல்லவே இல்லை, அது துண்டிக்கப்பட்டுருச்சு, அதுக்கு ஈடு இணையற்ற ஒரு புத்தகத்தை நான் கண்டெடுத்தேன்னு அர்த்தம். சரியா? அப்ப பாருங்க, எல்லாமே சிஃபத்தா தான் வந்திருக்கு. அதனுடைய என்னது அலைகள் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்குமே அத்தகைய கடலை நான் என்ன செய்தேன்? வாகனித்தேன். இது என்னது? பஹரன் முத்தலாத்திமத்தன் அம்வாஜுஹு வந்திருக்கு, இது சிஃபத்தா வந்திருக்கு. அமலன் மகூஃபத்தன் ஆகிபத்துஹு சிஃபத்தா வந்திருக்கு. ஹைவானன் லஹ்மன் ஜிஸ்முஹு என்னது? சிஃபத்தா வந்திருக்கா? அப்ப பஹர மௌசூஃபு, முத்தலாத்திமன்றது சிஃபத்து, அமலன் மௌசூஃபு, மகூஃபத்துன் சிஃபத்து. இப்படி நுஊத்தே சபபியா, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நுஊத்தே இந்த வந்திருக்கிறது அல்லவா, இத்தலாத்திமன் அம்வாஜுஹு வஹூஃபத்தன் ஆகிபத்துஹு. இப்போ கடலில் நான் பயணித்தேன் வந்துச்சு, ஒரு வேலையை நீ என்ன செய்யாதே. அதற்கு காரணம் இந்த சிஃபத்து தான். அந்த வேலையை ஏன் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க? காரணம் என்ன செய்ய சொல்றாங்க? இதுதான் சொல்றாங்க, பின்னாடி உள்ளதுதான் காரணமா வந்திருக்கு. ஹயவானை நான் பார்த்தேன். சரி, அதோடைய சிஃபத் எப்படி இருக்கிறது? நுஅத்தே சபபியா, அதனுடைய உடல் பருமனானதாக இருக்குமே. அதே போல ஒரு கித்தாபை பார்த்தேன், நான் கண்டெடுத்தேன். மக்கத்தூரின் அதீருஹு, அதோடைய எதிர்பார்ப்பு, அதற்கு என்னது மிக ஈடு இணையானது துண்டிக்கப்பட்டது அத்தகைய ஒரு புத்தகத்தின் மீது நான் என்ன செய்தேன்? கண்டெடுத்தேன். இங்க எல்லாம் பஹர் மௌசூப் சிஃபத்தாக வந்திருக்கிறது. மௌசூப் சிஃபத்து, இங்க ஹைவான் மௌசூஃபு, லஹ்மன் சிஃபத்து, கிதாப் என்பது மௌசூஃபு, மக்குத்து என்பது சிஃபத்து. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இதற்கு நேரடியான சிஃபத் அல்ல. நுகத்தை சபபியான இதுதான் என்னது? சிஃபத்தா வரும், ஆனா நேரடியா இருக்காது. ஏன்னா இதோடைய ஃபாயில் பின்னாடி வருது, அதோடைய அலைகள் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? இந்த முத்தலாத்திமத்துடைய ஃபாயில் பின்னாடி வருது, அதே மஹூஃபத்துடைய நாய் ஃபாயில் பின்னாடி வருது, லஹ்மனுடைய ஃபாயில் ஜிஸ்முஹு பின்னாடி வருது, மக்தூனுடைய நாய் ஃபாயில் நதீர் பின்னாடி வருது. அப்ப இதனுடைய ஃபாயில் நாய் ஃபாயில் பின்னாடி பார்க்கும். அப்ப அதனுடைய அலைகள் மோதிக்கொண்டிருந்ததே அத்தகைய கடல். அப்ப கடலுக்கு இது நேரடியான சிஃபத் அல்ல, இந்த அலைகளுக்கு தான் என்னது இது சிஃபத்து. அதே போல தண்டனை பயப்படப்படுமே அத்தகைய வேலை. அப்ப இது தண்டனை தான் பயப்படப்படும், அதற்கான இதுதான் அது சேர்ந்து எதற்கு சிஃபத்தாக இருக்கிறது? அமலுக்கு சிஃபத்தாக இருக்கிறது. சரியா? அப்ப இந்த மாதிரி சிஃபத்துகள், அதாவது ஒரு மௌசூஃபுக்கு ஒரு சிஃபத்து வரும், அந்த சிஃபத்துக்கு தொடர்பு பின்னாடி வரும். சரியா? அந்த பின்னாடி வரும் பொழுது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்தது அல்லவா? அப்ப அந்த மௌசூஃபுக்கு சிஃபத் வந்து அந்த சிஃபத்துடைய தொடர்பு பின்னாடி வரும். அந்த பின்னாடி வருவதற்கு தான் என்னது தோதுவாக தான் முஅன்னஸ் வரும். முதக்கர் முஅன்னஸ் அதை கவனித்துதான் சொல்லப்படும். இங்க பாருங்க, அம்வாஜ் என்பது ஜம்மு தக்சீர், அதனாலதான் இங்க முஅன்னஸ் வந்திருக்கிறது. பஹ்ரனுக்கு தோதுவா என்ன செய்யல? முஅன்னஸ் வரல. அதே போல ஆகிபத் என்பது என்னது? முஅன்னஸ், அதனால தா வந்திருக்கு. அமலன் மௌசூஃபு இது என்னது? மஹூஃபத்தின் சிஃபத்து தான். ஆனா சிஃபத்தாக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய அதற்கு தோதுவாக தான் என்ன செய்யும்? முதக்கர் முஅன்னஸ் ஆகும். மத்ததெல்லாம் முன்னாடி உள்ளதான் பின்தொடரும். அதாவது நம்ம யாராப்ல பார்த்தோம்னா முன்னாடி உள்ள பஹருக்கு தோதுவான யாராப் தான் கொடுப்போம். சரியா? ஆனா மத்த விஷயங்களில், அதே போல மாரிஃபா நக்கிராவில் பார்த்தோமே ஆனால் முன்னாடி மாரிஃபாவா இருந்தால் பின்னாடி மாரிஃபாவா வரும்.
நக்கிராவாக இருந்தால் நக்கிராவாக வரும். அப்ப நக்கிரா விஷயத்திலே, அதே போல மாரிஃபா விஷயத்திலே, அதே போல ஏராபி விஷயத்திலே, இது எல்லாத்துலயும் இந்த இந்த சிஃபத்து நுஅத்தே சபபின்றாங்கல்ல, இது முன்னாடி பார்த்து பின்தொடரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் முதக்கர் முன்னஸுக்கு மட்டும் பின்னாடி உள்ளதை பார்த்து பின்தொடரும். சரியா? இதற்கு பேர் தான் இது நுஅத்தே சபபியா. இப்ப இப்படி நுஅத்தே சபபியா எல்லாத்துலயும் வந்திருக்கு. மஹூஃபத்துன் ஆகிபத்துஹு லஹ்மன் ஜிஸ்முஹுன்னு எல்லாத்துலயும் என்ன வந்திருக்கு? நுஅத்தே சபபியா வந்திருக்கிறது. அப்ப அந்த நுஅத்தே சபபியாவை வஸ்ஃபியான ஜும்லாவின் பக்கம் திருப்ப சொல்றாங்க. ஜும்லாவே என்ன சொல்றாங்க? ஒரு வஸ்ஃபியான ஜும்லா, நுஅத்தே சபபியா இல்லாம என்னது வெறும் மௌசூ சிஃபத்தான ஜும்லாக்களாக கொண்டு வர சொல்றாங்க. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதான் என்ன செய்ய போறோம்? திருப்பி திருப்ப சொல்றாங்க. நம்ம திருப்பி அது அமீருடைய வகையை என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். பாருங்க. ரக்கிப்து பஹ்ரன் அம்வாஜுஹு முத்தலாத்திமத்துன். நான் பயணித்தேன். எப்படி? பஹ்ரன், ஒரு கடலில் நான் பயணித்தேன். அம்வாஜுஹு, அந்த கடலின் அலைகளாகிறது முத்தலாத்திமத்துன், ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய கடலில் நான் பயணித்தேன். இப்ப அம்வாஜுஹு இது முபத்ததா, முத்தலாத்திமத்துன் ஹபர். இப்ப மேல அதான சொன்னாங்க, ஜும்லா வஸ்ஃபியாவாக மாத்த சொன்னாங்களே. இப்ப இந்த ஜும்லா மொத்தமா சேர்த்து பஹருக்கு வஸ்ஃபு. அப்ப முபத்ததா ஹபர் என்ற ஒரு வாசகம், முபத்ததா ஹபர் வந்துட்டாவே அது ஒரு வாசகம் தானே. அப்ப முபத்ததா ஹபர் என்ற மொத்த வாசகமும் எதற்கு வஸ்ஃபாக சிஃபத்தாக வந்திருக்கு? இந்த கடலுக்கு சிஃபத்தாக வந்திருக்கு. ஜும்லா வஸ்ஃபியானா இதுதான். ஒரு ஜும்லா முபத்ததா ஹபரை அப்படியோ ஒன்னுக்கு அந்த ஒரு வாசகத்தை அப்படியோ ஒன்னுக்கு சிஃபத்தாக கொண்டு வந்தால் அந்த ஜும்லாவுக்கு பெயர் என்ன? ஜும்லா வஸ்ஃபியா. அப்ப நம்ம மேல நுஅத்தே சபபியாவா இருந்துச்சு, அதை என்ன செஞ்சிட்டோம்? ஜும்லா வஸ்ஃபியாவா இந்த பஹருக்கு கொண்டு வந்துட்டோம். சரி, அதே மாதிரி தானே வாசகத்தை திருப்ப சொன்னாங்க, திருப்பியாச்சு. அப்புறம் முஸ்ததிருன் ஜவாசன் தக்தீருஹு ஹிய. அப்ப இது மறைக்கிறது என்னது? கடமையா ஆகுமானதா? நம்மளுக்கு நல்லா தெரியும், முன்னாடியே பாடத்துல பார்த்துட்டோம். அன நஹ்னு அந்த, இதை சார்ந்த எல்லாமே என்னதுதான்? கட்டாயம். ஹுவ ஹிய, இதை சார்ந்தது எல்லாம் ஆகுமானது. அப்ப இங்க என்னதுதான்? ஆஹ் லமீர் என்பது மறைப்பது ஆகுமானது. முத்தலாத்திமத்துன் இருக்குது அல்லவா? முத்தலாத்திமத்துன் இதனுடைய லமீர் எதை பார்த்து மீது? அம்வாஜ பார்த்து ஹியன் மீளுதா. அதனால அதே போல இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், சிஃபத்துல் முஷப்பஹா, மூணுத்திற்கும் என்னதான்? அந்த லமீரை வெளியே கொண்டு வருவதும் இஸ்மு லாஹிராக வெளியே கொண்டு வருவது கூடும் படிச்சோம் பாடத்துல. அதனால இந்த முத்தலாத்திமத்துன் என்ற அதுக்குரிய என்ன இருக்கு? ஹியன் உள்ள மறைஞ்சிருக்கு. ஓகேவா? மேல வாசகத்துல நுஅத்தே சபபியாவா படிச்சோம்ல, அங்க வெளியே வந்திருந்துச்சு, அப்படிதானே? முத்தலாத்திமத்துன் அம்வாஜுஹுன் வெளியே வச்சு படுத்தோம், அம்வாஜு. ஆனா இங்க உள்ள ஹியான்னு உள்ளக்குள்ள போயிருச்சு. முன்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆஹ் இதோட ஃபாயில் முன்னாடி இருக்கு. ஃபாயில் எப்பவுமே முந்தக்கூடாதுல்ல, அதுல மீறாதான் இருக்குன்னு சொல்லணும். சரியா? இப்ப மேல முத்தலாத்திமத்துன் அம்வாஜுஹுன்னு பின்னாடி ஃபாயில் வந்துச்சு. ஆனா இப்ப என்ன இருக்கு? உள்ள வந்திருக்குல்ல. காரணம் ஹுவ ஹிய ஹுமா ஹும், இதெல்லாம் என்னது? கூடுன்னு படிச்சிருக்கோம். அது நம்மகிட்ட கேட்கல, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். வாங்க பாடத்தை மட்டும் பார்ப்போம். முஸ்ததிருன் ஜவாசன், ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது லமீர். கதீருஹு, அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹியவா இருக்கும். ஃபி மஹல்லி ரஃபஇன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபவுடைய இடத்தில் இருக்கிறது. முத்தலாத்திமுன் என்பதற்கு ஹிய என்பது என்னவாக இருக்கிறது? ஃபாயிலாக இருக்கிறது. அதனால அந்த லமீருக்கு என்னது? முத்தலாத்திம் என்பது நம்ம தெரியும், ஃபாயில் அமல் செய்யும். ஒரு ஃபேலுடைய ஃபாயிலா, ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். இப்ப இதுவும் என்ன செய்கிறது? முத்தலாத்திமத்துன் என்ற ஒரு இஸ்மு ஃபாயில் ஹிய என்ற ஃபாயிலுக்கு அமல் செய்கிறது. அது ரஃபா என்ற அடிப்படையில். சரி, ஃபாயிலான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது அந்த ஹிய என்பது. அடுத்து பாருங்க, லா தஅமல் அமலன், ஒரு வேலையை நீ அமல் செய்யாதே, ஒரு வேலையை நீ வேலை செய்யாதே. அக்கிபத்துஹு, அந்த வேலையின் முடிவாகிறது மஹூஃபத்துன், பயப்படப்படக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய ஒரு வேலையை நீ அமல் செய்யாது. ஆகிபத்துஹு முபத்ததா மஹூஃபத்துன் ஹபரு, இந்த முபத்ததா ஹபர் என்ற ஜும்லா வஸ்ஃபாக, அமலுக்கு வஸ்ஃபாக நம்ம கொடுத்துட்டோம். அதனால இது ஜும்லா வஸ்ஃபியாவை நம்ம மாத்தி எழுதிட்டோம். அதே போல மஹூஃபத்துன் என்ற இஸ்மு மஃபூல், இந்த இஸ்மு மஃபூல் என்ன செய்யும்? ஒரு மஃபூலுடைய ஒரு மஜ்ஹூலுடைய ஃபேலின் அமலை அமல் செய்யும். ஆகவே நாய் ஃபாயில் எங்கன்னு கேட்டால், இது அந்த மஹூஃபத்தினுடைய நாய் ஃபாயில் ஹிய என்ன உள்ள இருக்கிறது, முன்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாய் ஃபாயில் ஃபாயில் என்ன செய்யாது? முன்னாடி போகாது. அந்த ஆக்கிபத்துவ பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹிய என்ற நாய் ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்குது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறது? அமல் செஞ்சிருக்கு. முஸ்தத்திரும் ஜவாசன், ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹிய என்பது மஹூஃபத்தின்குள் மறைந்துள்ளது.
சரியா? தக்தீருஹு அந்த லமீர் உள்ரங்கமாகிறது ஹியவா இருக்கும். ஃபி மஹல்லி ரஃபைன் நாஇபி ஃபாயிலின். அப்ப ஃபாயிலுடைய பகரமான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. ஃபாயிலுக்கும் ரஃபா தான், நாய் ஃபாயிலுக்கும் ரஃபா தானே. அப்ப ராய் ஃபாயிலான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. சரி, அப்ப கடைசியா பாருங்க, ரஐத்து ஹைவானன் ஜிஸ்முஹு லஹ்முன். ஒரு மிருகத்தை நான் பார்த்தேன், அந்த மிருகத்தின் உடல் ஆகிறது லஹ்முன், பருமனாக இருக்குமே, அத்தகைய ஒரு மிருகத்தை பார்த்தேன். ஜிஸ்முஹு முபத்ததா, லஹ்முன்றது கபரு. அப்ப ஒரு முபத்ததா கபர் என்ற ஒரு வாசகம் வஸ்ஃபாக ஹைவானுக்கு வஸ்ஃபாக கொடுத்து நம்ம வாசகத்தை திருப்பிட்டோம். அதே போல லஹ்முன் என்பது ஒரு, இது என்ன கிடையாது, மஸ்தர் கிடையாது, என்னதுதான் இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான். அதே போல இந்த முதலாவது இஸ்மு ஃபாயில், இது இரண்டாவது இஸ்மு மஃபூல், இது சிஃபத்துல் முஷப்பஹா. சரியா? லஹ்முன் என்பது சிஃபத்துல் முஷப்பஹா. சிஃபத்துல் முஷப்பஹாவும் என்ன செய்யும், அமல் செய்யும். நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம். அந்த சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய லமீர் என்னதான், ஹுவான்னு இருக்கும். அது உள்ளே வச்சிருக்கலாம், வெளியே கொண்டு வரலாம். அந்த சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய லமீரை நான் இஸ்முல்லாஹிராக கொண்டு வரலாம். மேல இஸ்முல்லாஹிராக லஹ்முன் ஜிஸ்முஹுன் மேல பாடத்துல கொஸ்டின்ல வந்துருந்துச்சு. இங்க பாருங்க, ஜிஸ்முஹு லஹ்முன். அப்ப இந்த சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய லமீர் எங்க இருக்கு, ஹுவான் உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த ஹுவ எதை பார்த்து மீளுது, ஜிஸ்ம பார்த்து மீளுது. சரியா? இப்ப மேல பாடத்துல என்னது நுகத்தே சபபியாவா நம்ம படிக்கும் பொழுது லஹ்முன் ஜிஸ்முஹுன் படிச்சோம், அப்படிதானே? அப்ப லஹ்முனுடைய ஃபாயில் வெளியே வந்துருந்துச்சு. இப்ப லஹ்முனுடைய ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்குது. ஓகேவா? ஹுவான் உள்ளுக்குள்ள இருக்கு. முஸ்தத்திரும் ஜவாசன் ஆகுமார முறையில் மறைந்திருக்கக்கூடியதா இருக்கிறது. தகுதீர் அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. ஹுவ என்பது ஃபாயிலு, சிஃபத்து முஷப்பாஹு அமல் செய்யும், ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும் படிச்சிருக்கோம். அது ஃபாயில் என்ற அடிப்படையில் உள்ளுக்குள்ள ஹுவாவுக்கு என்ன செஞ்சிருக்கு, ரஃபா செய்திருக்கிறது. அது ரஃபாவுடைய இடத்துல இந்த ஹுவ இருக்கிறது. சரியா? கடைசியா பாருங்க, சர்த்து அலா கிதாபின், ஒரு கிதாபின் மீது நான் கண்டெடுத்தேன். நதீர்ஹு அந்த கிதாபுக்கு ஒப்பானதாகிறது, புத்தகம் துண்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. அத்தகைய ஒரு புத்தகத்தின் மீது நான் என்ன செய்தேன், கண்டெடுத்தேன். இப்ப கிதாப் என்ற ஒரு மௌசூஃபுக்கு நதீருஹு முபத்ததா மக்குதூன் ஹபரு. அப்ப முபத்ததா ஹபர் என்ற ஒரு வாசகத்தை வஸ்பாக கொடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்ப மக்குதூ என்பது இஸ்மு மஃபூலு, ஒரு மஜ்ஹூலுடைய ஃபேல் அமல் செய்யும். அப்ப நாயிப் ஃபாயிலிங்க ஹியன் உள்ளு ஹுவ, ஹுவன் என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த ஹுவ நதீரை பார்த்து மீன்கிறது. சரியா? இப்ப பாருங்க, முஸ்தத்திரும் ஜவாசன் ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த லமீரு தகுதீருஹு அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். ஃபி மஹல்லி ரஃபைன் நாஇபி ஃபாயிலின், ஃபாயிலுடைய பகரமான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்போ ஃபாயிலுக்கு பகரத்துக்கும் நாய் ஃபாயிலாக வரக்கூடியது இருக்கும், ரஃபா தானே, அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப மஹல்லி ரஃபைனுக்கு இது என்னது, பதிலாக படிக்க வேண்டும். சரியா? அப்ப பயிற்சி 3 முடிச்சாச்சு. இப்போ வாருங்கள், பயிற்சி 4 இப்பொழுது நாம் காண்போம். இப்ப பயிற்சி 4 என்ன சொல்றாங்க பாருங்க. حول الأفعال التي في الجمل الآتية إلى أفعال مبنية للمجهول. பின்வரும் வாசகங்களிலே இருக்கிறதே அத்தகைய ஃபேல்களை திருப்பு, மஜ்ஹூலுக்காக அமைக்கப்பட்ட ஃபேல்களின் பக்கம் திருப்பு. பின்னாடி எல்லாம் மாரூஃபாக வந்துள்ளது, அது மஜ்ஹூலாக்க அமைக்கப்பட்ட ஃபேல்களின் பக்கம் என்ன செய், திருப்பு. சும்மா பிறகு பையின் நௌஆ இஸ்திதாரி குல்லி லமீரின் ஃபீஹா. அந்த வாசக அந்த ஃபேல்களிலே உள்ள ஒவ்வொரு லமீரின் மறைந்திருக்கக்கூடிய வகையை, மறைந்திருப்பதின் வகையை நீ என்ன செய், விளக்கு. அப்போ ஒவ்வொரு ஃபேல்களையும் ஒவ்வொரு லமீர் மறைந்திருக்கிறதின் வகை ஆகுமானதா, என்னது, கடமையா, வாஜிபா, ஜாயிசான்னு என்ன செய்ய சொல்றாங்க, விளக்க சொல்கிறார்கள். வாருங்கள், மொத்தம் 4 வாசகம் தான். அதற்கு அர்த்தத்தை பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம், மஜ்ஹூலான அர்த்தத்தை கீழே நாம் பார்ப்போம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் முதலாவது இங்க கொடுத்திருக்காங்களா என்ன. அப்ப அஸ்திகாஉக, உன்னை என்ன செய்கிறார்கள், யுஅத்திமுக அஸ்திகாஉக, உன்னுடைய நண்பர்கள் உன்னை மதிக்கிறார்கள். இரண்டாவது அத்தாஜிருல் கதூபு, பொய் சொல்லக்கூடிய வியாபாரி. எஜித்தனிபுஹுன் நாசு, மக்கள் அவரை தவிர்த்து கொள்வார்கள். மூன்றாவது யக்ஸிதுனி அஸ்ஸதீகு இந்தல் ஹாஜதி, தேவையின் சமயத்தில் நண்பன் என்னை நாடுவான். நாலாவது அல் ஃபத்தாத்துல் முஹத்தபத்து, ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட வாலிப பெண். யர்ஃபுஹா அதபுஹா, அந்த வாலிப பெண்ணின் ஒழுக்கம் அந்த பெண்ணை என்ன செய்யும், உயர்த்தும். இதோட அர்த்தம் பார்த்தாச்சா? இதுல எல்லாம் என்னது, மஜ்ஹூலே வரல. எஜ்தனிபு, யுஅத்திமு, யக்ஸிது, யர்ஃபு, இது எல்லாம் என்னது,
மஅரூஃபான ஃபெயல்கள் அதை மஜ்ஹூலா இப்ப என்ன செய்யணும் மாத்துறோம். பாருங்க அதோடைய வகையை இப்ப விளக்குறோம். அது ரெண்டும் தான் நம்மளுக்கு சொன்னாங்க. பாருங்க அது ரெண்டு மட்டும் பார்ப்போம். இதோடைய அர்த்தம் இங்க பார்த்தாச்சு. அதே மஜ்ஹூலா மாத்தி இங்க பார்ப்போமா. இங்க யுஅத்திமுன்னு இருந்துச்சு, இங்க அந்த துஅத்தமு, நீ மதிக்க நீ மதிக்கப்படுவாய். இப்ப இது மதிக்கப்படுவாய்ன்னு மாத்தியாச்சா மஜ்ஹூலுக்கா. இப்ப இங்க மறைப்பது அந்த. அந்தன்னு வந்துட்டாவே என்னதுதான் அல் அமீரு என்ன செய்ய முடியாது, லாஹிரான இஸ்மா கொண்டு வர முடியாது. அப்ப மறைப்பது அவசியம். வாஜிபுல் இஸ்திதாரி, மறைப்பது மறைவது அவசியம். அந்த லமீர் மறைவது அவசியம். தக்தீருஹு, அந்த லமீர் உள்ரங்கமாகிறது அந்த, நீ என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்தவா இருக்கும். அப்ப அவ்வமோடைய நாய் ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்கு அந்தன். சரியா. இப்ப அடுத்து பாருங்க அத்தாஜிருல் கதூபு, அதுக்கு மஜ்ஹூலான வாசகம் இங்க இருக்கு பாருங்க. அத்தாஜிருல் கதூபு ஜித்தனபு, யுஜ்தனபு, பொய் சொல்லக்கூடிய வியாபாரி யுஜ்தனபு தவிர்ந்து கொள்ளப்படுவான். இப்ப யுஜ்தனபு என்பது அதோடைய உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னது, ஹுவ தானே, நாய் ஃபாயிலு. இப்ப ஹுவ என்றால் அந்த, அன, நஹ்னு, முசாத்தபு, அதே போல முத்தக்கல்லிம் தான் என்ன செய்ய முடியாது, இஸ்முல் கொண்டு வர முடியாது. காயிபை வெளியே கொண்டு வர முடியும்ல, அதனால ஜாயிஸ் லமீராவும் இருக்கலாம், வெளியவும் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். சரியா. இங்க உள்ளுக்குள்ள லமீருக்குள்ள இருக்கு நாய் ஃபைல், அதை வெளியே கொண்டு வர்றது கூடும். ஜாயிசுல் இஸ்திதாரி, மறைவது லமீர் மறைவது என்பது ஆகுமானதா இருக்கும். தக்தீருஹு, அந்த லமீர் உள்ரங்கமாகிறது, ஹுவவா இருக்கும். நான் ஹுவா தானே சொன்னோம், அந்த லமீர் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது, ஆகுமான முறையில் மறைந்திருக்கிறது. எக்கசிதுனி சதீகு இந்தல் ஹாஜதி, அது இப்ப பாருங்க. உக்குசது இந்தல் ஹாஜதி, தேவையின் சமயத்தில் நான் நாடப்படுகிறேன். இப்ப நான் நாடப்படுகிறேன் என்பது நான் அன. அப்ப அந்த லமீர் என்பது என்ன செய்ய முடியாது, இஸ்முல்லாஹிர வெளியே கொண்டு வர முடியாது. இப்ப என் பேரு ஹாலிதுனா, ஹாலிது நாடப்படுகிறேன் அப்படின்னு யாரும் தமிழ்ல சொல்லுவோமா. நான் நாடப்படுகிறேன் தானே சொல்லுவோம். அப்ப லாஹிரான இஸ்மா வெளியே கொண்டு வர முடியாது. அதனால இப்ப மறைப்பது அவசியம், நான் சொல்றதுதான் அவசியம். நான் பேரை லாஹிரான இஸ்மா வெளியே கொண்டு வர முடியாது. அதாவது போட்டிருக்கு பாருங்க. வாஜிபுல் இஸ்திதாரி, அந்த லமீர் மறைவது அவசியமாகும். தக்தீருஹு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது அன, நான் என்ற அர்த்தம் கூடிய அனவாய் இருக்கும். இது பாருங்க. அல் ஃபத்தாத்துல் முஹத்தபத்து யர்ஃபுஹா அதபுஹா, இங்க கொடுத்திருக்கு பாருங்க. அல் ஃபத்தாத்துல் முஹத்தபத்து துர்ஃபஉ, ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட அந்த வாலிப பெண் துர்ஃபஉ உயரப்படுவாள். சரி, அப்ப துர்ஃபஉன்னு வந்திருக்கா, உயர்த்தப்படுவாள். இது அதோடைய அதபுதான ஒழுக்கம் உயர்த்தும் சொன்னாங்களே, அதான் துர்ஃபஉ, அவள் உயர்த்தப்படுவாள். ஆஹ் அப்ப இதோடைய லமீர் என்ன, ஹிய. இப்ப ஹியவா இருந்தால் காயிபான் லமீர் தானே. அப்ப என்ன உள்ளேயும் கொண்டு வரலாம், வெளியே வச்சு கொண்டு வரலாம். சரியா. அதான் ஜாயிசுல் இஸ்திதார், மறைவது லமீர் மறைவது ஆகுமானதா இருக்கும். தக்தீரு, அந்த லமீர் உள்ரங்கமாகிறது ஹியவா இருக்கும். அவள் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அல் ஃபத்தாத்துல் முஹஜபாத், அதை பார்த்து மீளக்கூடிய ஹியவா இருக்கும். இப்ப இந்த பாசத்தையும் நம்ம முடிச்சிட்டோமா. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் என்ன செய்வோம், அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இதன் மூலம் அல்லாஹு தாலா நம்மளுக்கு முழு பயனை அடைய செய்வானாக. நாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காணும் பொழுதுதான் நாம் முன்னாடியே சொன்னதை போல என்ன செய்ய முடியும், மேல பாடத்துல வரக்கூடிய சந்தேகங்கள் இதன் மூலம் நம்மளுக்கு முழுமையாக தீரும். அதற்கு தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த பயிற்சிகளை காண்கிறோம். பல பயிற்சிகள், கிட்டத்தட்ட இது 10 பயிற்சிகள் நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். மற்ற இது கூட மேலே சொன்னதிலே கூட 5 பயிற்சிகள் 6 பயிற்சிகள் தான், இதுல 10 பயிற்சிகள் கொடுத்துள்ளார்கள். வாருங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக காணும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த லமீரை பற்றி ஒரு தெளிவு கிடைக்க முடியும். சுருக்கமாக மேலே பல விஷயங்கள் பேசினார்கள், அதை சுருக்கமாக நாம் சொன்னதை போல லமீரை இரண்டாக வாயிபு, அதே போல முத்தக்கல்லியும் முகாத்தபாக பிரித்து கொள்ளுங்கள். முத்தக்கல்லியும் முகாத்தபாக இருந்தால் வெளியே கொண்டு வர முடியாது, அதே போல வாய்ப்பாக இருந்தால் வெளியே கொண்டு வர முடியும். இது பாட சுருக்கத்தை நாம் பாடத்தை நீங்கள் கவனித்ததை போல அதை விவரமாக வைத்துக்கொண்டு அதையும் நாம் மனசில் வைத்துக்கொண்டும் பாடத்தை கவனிக்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய முடியாது, அந்த பாடத்தில் படித்ததை மறக்காமல் இருப்போம். சரியா. வாருங்கள் தொடர்ந்து பாடத்தை கவனிப்போம். பாடத்தை மறக்காமல் இருப்பதற்கும் பாடத்தை தொடர்ந்து கவனிப்பதற்கும் அல்லாஹு தாலா படித்ததை நாம் அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.